மனுஷன் அவனுடைய ஞானத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் விசேஷமானது. உங்க அப்பா உங்களுக்காக தொழிலை விட்டுட்டு போகலாம், உங்க குடும்பத்துல உங்களுக்காக ஒரு வீடு இருக்கலாம், ஒரு வசதி இருக்கலாம். நான் நம்புறேன் அது போதும்னு நினைக்காதீங்க. அந்த ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாகாது, உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. எங்க அப்பாவால நான் முன்னாடி வந்தேன்னு சொல்லக்கூடாது. உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது உண்மைதான், கிடைக்கட்டும், அது நல்லதான். உங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறத பிள்ளைகள் சுதந்திரிக்கிறது தவறல்ல. ஆனா இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும், உங்க அப்பா உனக்கு சேர்த்து வைக்கலையா, உங்க அப்பாவுக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா? நான் நம்புறேன் நீ ஏன் உங்க அப்பாவுடைய கையை எதிர்பார்க்கிற? பரலோகத்திற்குரிய தகப்பன் உனக்காக செய்ய மாட்டாரா? அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கை உன் அப்பாவை அல்ல, உன்னுடைய கை யாரையே நோக்கி இருக்கணும்னா கர்த்தரையே நோக்கி இருக்கணும்.